ஹலோ ஆல், இன்னைக்கு நான் டேஸ்டியான எள்ளு சட்னி பண்ண போகிறேன். இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை, தயிர் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் எள்ளில் பண்ணால் கசப்பாக இருக்கும்னு நினைப்பாங்க. பட் இந்த சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் கருப்பு எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ வெள்ளை எள்ளு இல்லாததுனால நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். இது வந்து சட்னிக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் வரும், அதனால் நான் அது போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், 2 வெள்ளைப்பூடு பல் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வத்தல். வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு தேங்காவை போடுறேன். தேங்காய் போட்டு தேங்காய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த எள்ளை போடணும். நம்ம எள்ளு போட்டு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் வத்தல், வெள்ளைப்பூடு, அப்புறம் புளி இதெல்லாம் சேர்க்குறேன். வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டே வந்து வேர்க்கடலையே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா 1 or 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கணும். கடைசியாக இந்த வேர்க்கடலையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதோட உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது சட்னி நல்லா அரைச்சாச்சு. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு இருந்தால் தான் அதை சட்னின்னே நம்ம ஒத்துப்போம். அதனால் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ டேஸ்டியான எள்ளு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.